Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ் இருக்குன்னா அதில் ஒரு ஆர்டர்ட் பேசிஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டூ நாம்னு ஒரு நாமை டிஃபைன் பண்ண முடியும். லைக் எக்ஸாக்ட்லி யூக்ளிடியன் நாம் மாதிரியே ஒரு நாம் வந்து எக்ஸில் டிஃபைன் பண்ண முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டூ நாம் எக்ஸ் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ் ஆக போகுது. அதே நேரத்தில் இந்த க்ளோஸ்டு யூனிட் பால் வித் ரெஸ்பெக்ட் டு டூ நாம் வந்து ஒரு காம்பேக்ட் செட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணோம். நம்ம இப்போ இந்த ஃபேக்டை வச்சுட்டு எனி டூ நார்ம்ஸ் ஆன் எக்ஸ் இது வந்து ஈக்குவலன்ட்னு சொல்ல போகிறோம். அதுதான் நம்மளுடைய ஐடியா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிவன் நாம் இஸ் ஈக்குவலன்ட் டு டூ நாம், அதை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். எகெயின் the ஈக்குவலன்ஸ், த ரிலேஷன் கிவன் டூ நார்ம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட், அது வந்து F1 நாம் 1 இஸ் ஈக்குவலன்ட் டு அனதர் நாம். அந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ அதனால் எனி டூ நாம்ஸ் ஆர் ஈக்குவலன்ட்னு வரப்போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னொரு நாம் எடுத்துக்கலாம். லெட் பி எ நாம் ஆன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, வேர் எக்ஸ் இஸ் அ ஃபைனைட் டைமென்ஷனல், வேர் எக்ஸ் இஸ் அ finite dimensional non-linear space and b equal to v1 etc vm. இது வந்து ஒரு ஆர்டர்ட் பேசிஸ்னு வச்சுக்கலாம். இஸ் an ordered basis. ஓகே, இப்போ நம்மளுடைய கிளைம் வந்து என்னென்னா, இந்த given norm is equivalent to 2 norm. அதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட், to prove and 2 norm are equivalent. So இந்த ஐடியா வந்து fmல given norm is equivalent to 2 norm, அந்த ப்ரூஃபை அப்படியே நான் இமிட்டேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரிப்பிட்டேஷன் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ரிப்பிட்டேஷன் வந்து ஆல்வேஸ் குட். ஏன்னா நம்ம வந்து அந்த கான்செப்ட்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் இந்த ப்ரூஃப் வந்து சேம், மோரர்லெஸ் சேம். லைக் எஃப்எம்மில் வந்து கிவன் நார்ம் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 நார்ம். ஸோ லெட் எக்ஸ் இஸ் எனி வெக்டர்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தென் எக்ஸ் இஸ் கோயிங் டு பி, எக்ஸ் வந்து ஆல்ஃபா 1 v1, ஆல்ஃபா 2 v2 எக்ஸட்ரா ஆல்ஃபா m vm. ஓகே, ஆல்ஃபா m vm. இப்போ நாம் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? நாம் ஆஃப் எக்ஸ் வந்து நாம் ஆஃப் this linear combination, triangle inequality யூஸ் பண்ணோம்னா this is mod alpha 1 norm v1 mod alpha 2 norm v2 plus etc plus mod alpha m norm vm. ரைட், ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு m டூப்பிள்ஸ் இருக்குது. ஒன்று ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸட்ரா ஆல்ஃபா m, அது ஒரு ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு m டூப்பிள். அதே நேரத்தில் இந்த நாம் v1 நாம் v2 எக்ஸட்ரா நாம் vm, இது வந்து இன்னொரு m டூப்பிள். ஸோ இப்போ இந்த சம்முக்கு வந்து நம்ம கோஷி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டியை வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்னா, திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் j ஈக்குவல் டு 1 to m mod alpha j ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட் summation j equal to 1 to m norm of vj square, இதுக்கு ரைட். ஆனால் இந்த டேர்ம் என்ன, இந்த டேர்ம் வந்து 2 norm of x. ஸோ இது வந்து என்னென்னா m into 2 norm of x. ஸோ இந்த டேர்ம் 2 norm,
இந்த டேர்மை வந்து நான் எம்னு எழுதிக்கிறேன். வேர் m ஈக்குவல் டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to m norm of vj ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ஆஃப் norm of vj, ரைட், அதோட சம் ஹோல் பவர் 1/2. இப்போ நம்ம ஒரு இன்இக்வாலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டோம். norm x given norm வந்து அதோடைய norm x is less than or equal to m times 2 norm of x. இப்போ நம்ம அதர் இன்இக்வாலிட்டியை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன் பர்டிகுலர் அல்லது இதை வந்து இன்னும் ஜென்ரலாக என்ன எழுதலாம்னா, ஃபார் எனி x, y belongs to x, norm of x minus y is less than or equal to m into norm of x minus 2 norm of x minus y, ரைட்? ஏன்னா வந்து நம்ம லீனியாரிட்டி ஸ்ட்ரக்சரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, எகைன் நான் அந்த ப்ரூஃபையே ரிப்பீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேப்பை டிஃபைன் பண்ண போகிறோம். டிஃபைன் t from s, t from, அல்லது 1 minute, so let s equal to set of all x in x such that 2 norm of x equal to 1. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து யூனிட் ஸ்பியர், s வந்து ஸ்பியர், யூனிட் ஸ்பியருக்கு வந்து நம்ம sன்னு வச்சுக்கலாம். set of all x whose 2 norm is equal to 1. இது வந்து க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் B01, அதனால் இது வந்து காம்பேக்ட். ஸோ இது சப்செட் ஆஃப் B01 க்ளோஸ்டுங்கிறதுனால இது வந்து காம்பேக்ட். தென் S is compact, right? ஏன்னா S is a closed subset of B of 01. But define t from S to 0 to infinity by tx equal to norm of x. ஓகே, எஸ்ஸில் 2 நார்ம் இருக்குது, ஆனால் நம்மளுடைய டெஃபனிஷன் என்ன, tx equal to norm x. இப்போ இந்த டெஃபனிஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ்னு ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணும்போது t வந்து கண்டினியூவஸ்னு வரப்போகுது, ரைட்? தென் மாடுலஸ் ஆஃப் tx minus ty, இது என்னன்னா, திஸ் இஸ் norm of x minus norm of y. இது by triangle inequality less than or equal to norm of x minus y. This is less than or equal to m into 2 norm of x minus y. That is distance between x comma y. But t is a continuous map on the compact set S, right? So hence t is continuous on the compact set yes. Real valued continuous map on a compact set attains its maximum and minimum. நமக்கு இங்கே minimum தான் வேணும். So then there exists a y naught in S such that modulus, actually modulus போட்டாலும் ஓகே தான், போடலைனாலும் ஓகே தான். ஸோ நம்ம மாடுலஸே போட்டுக்கலாம், மாடல் ஆர் ty, ஏன்னா இது நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ty is less than or equal to ty naught is less than or equal to ty for all y belongs to S. In other words, ty naught வந்து norm of y naught, right? ty வந்து norm of y, ty norm of y. ஓகே, இப்போ ஃபர்தராக நம்ம அந்த ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி வந்து இதிலேருந்து ஃபாலோ ஆக போகுது. இப்போ இங்கே இந்த y நாட்டுங்கிறது இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y நாட் ஃபிக்ஸ்டு, ஆனால் அந்த y வந்து ட்ரூ ஃபார் எனி எலமெண்ட் இன் எஸ், ரைட்? எனி அதர் எலமெண்ட் இன் எஸ். So then for any x in x, for any x which is different from 0, let y equal to x by 2 norm of x. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வெக்டர் நான் ஜீரோ வெக்டர் கொடுத்தாங்கன்னா நம்மளால் யூனிட் ஸ்பியரில் ஒரு யூனிக் வெக்டர் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும், which is x by norm of x2, right? Then y belongs to s, right? y belongs to s na in the inequality true. So this implies norm of y naught is less than or equal to norm of y
ஆனால் நாம் ஆஃப் ஒய்ங்கிறது என்ன எக்ஸ் பை நாம் எக்ஸ் டூ. அப்போ இந்த ஸ்கேலர் வந்து வெளியே வரும். ஸோ நாம் எக்ஸ் டிவைடட் பை நாம் ஆஃப் எக்ஸ் டூ, ரைட்? ஆர் ஈக்குவலண்ட். இந்த ஸ்டெப் எதுக்கு ஈக்குவலண்ட்னா நாம் ஆஃப் ஒய் நாட் டைம்ஸ் 2 நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ், ரைட்? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ். இது வந்து ஃபார் ஆல் எக்ஸுக்கு வந்து இது ட்ரூ. ஏன்னா கிவன் எக்ஸ் நம்மளால் ஒரு யூனிட் வெக்டரில் யூனிட் ஸ்பியரில் ஒரு வெக்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் திஸ் இஸ் ட்ரூ. அப்போ இங்கே வந்து இந்த நாம் ஆஃப் ஒய் நாட்டுங்கிறது தான் வந்து இன்னொரு ஸ்கேலர். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நாம் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு 2 நாம் ஆஃப் எக்ஸ், ரைட்? இப்போ அதர் இன்இக்வாலிட்டி என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நாம் ஆஃப் ஒய் நாட் இன்ட்டு 2 நாம் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நம்ம 2 நாம் அண்ட் கிவன் நாம் ஆர் ஈக்குவலன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம், ரைட்? ஹென்ஸ் given norm and 2 norm are equivalent. So என்ன reason? as norm of y naught into 2 norm of x is less than or equal to norm x, which is less than or equal to m into 2 norm of x, where m equal to summation j equal to 1 to m norm of vj square whole power half. ஓகே, இப்போ இங்கே இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இந்த நாம் ஆஃப் ஒய் நாட் வந்து நான் ஜீரோவாக இருக்கும். ஏன்னா வந்து ஒய் இஸ் நான் ஜீரோ, ரைட்? ஒய் இஸ் நான் ஜீரோ வெக்டர். நாம் வந்து இது இந்த ஃபங்க்ஷன் வந்து நாம். ஸோ நாம் வந்து நாம் ஆஃப் அ நான் ஜீரோ வெக்டர் இஸ் பாசிட்டிவ். ஸோ அதனால் இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இது வந்து திஸ் இஸ் அண்ட் நாம் ஆஃப் ஒய் நாட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ரைட்? ஏன்னா வந்து ஜீரோ வந்ததுன்னா இது வந்து ஆப்வியஸ். ஸோ நம்ம வந்து ஜீரோ இல்லாத கான்ஸ்டன்ட்டுக்கு தான் வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ கிவன் நாம் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 நாம். இப்போ இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அல்ல, அது வந்து டிரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியிலேருந்து கிவன் எனி 2 நாம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அது வந்து ஃபாலோ ஆக போகுது. ஓகே, ஸோ இதிலேருந்து இந்த ஃபேக்ட்லேருந்து நம்ம நிறைய விஷயத்தை டெரைவ் பண்ண முடியும். என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா எஃப்எம் வித் ரெஸ்பெக்ட் டு யூக்ளிடியன் நாம் இது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ்னு தெரியும், ரைட்? திஸ் இஸ் அ பனாக் ஸ்பேஸ். ஆனால் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா வேறு எந்த நாம் கொடுத்தாலும் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 நாம். அப்போ என்ன ஆகும்னா எஃப்எம் இஸ் பனாக் வித் ரெஸ்பெக்ட் டு எனி நாம், அதை நம்மளால் டெரைவ் பண்ண முடியும், ரைட்? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எஃப்எம் வித் எனி நாம் இஸ் பனாக். என்ன ரீசன்? ஏன்னா எனி 2 நாம்ஸ் ஆன் எஃப்எம் ஆர் ஈக்குவலண்ட். ஸோ நீங்கள் அந்த ஈக்குவலன்ஸை வந்து அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கோஷி சீக்வன்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கோஷி சீக்வன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 2 நாம்னு வரும். கோஷி சீக்வன்ஸ் இன் 2 நாம் கன்வர்ஜஸ். ஸோ மறுபடியும் இன்னொரு இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ணும்போது அங்கே வந்து கன்வர்ஜன்ஸ் வரப்போகுது. உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சப்போஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ கிவன் நாமில் வந்து கோஷி சீக்வன்ஸ்னால் 2 நாம்லேயும் கோஷி சீக்வன்ஸ். ஏன்னா இங்கே வந்து இது ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலர். அப்போ 2 நாமில் கோஷி சீக்வன்ஸ்னால் அது கன்வர்ஜ் ஆக போகுது. அப்போ அந்த லிமிட் வந்து கொடுத்துருக்க சீக்வன்ஸும் வந்து சேம் லிமிட்டில் கன்வர்ஜ் ஆக போகுது வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் நாம். ஏன்னா இங்கே இந்த அதர் இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ணி கன்வர்ஜன்ஸை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்சர்வேஷன். கிவன் நாம்ஸ் ஆர் ஈக்குவலன்னா கிவன் நாம் லீனியர் ஸ்பேஸ் இஸ் பனாக் வித் ரெஸ்பெக்ட் டு 1 நாம், தென் இட் இஸ் பனாக் வித் ரெஸ்பெக்ட் டு எனி அதர் நாம் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த நாம் 2 நாம்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்கே 2 நாம் மட்டும் இல்லை வேறு எந்த நாம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி காம்பேக்ட் செட்ஸும் வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ B01. ஸோ ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னா ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2 வந்து B01 is
B01ங்கிறது என்ன, that is set of all x in fm such that, அல்லது ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க, ஆல்ஃபா in fm such that norm of alpha 2 norm of alpha equal to or less than or equal to 1. இது வந்து காம்பேக்ட்னு தெரியும், ரைட், பை ஹெய்னி-போரல் தியரம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, எஃப்எம் வித் எனி நாமில் இந்த கேஸில் எடுத்துக்கோங்க, லெட் ஏ பி எ க்ளோஸ்டு அண்ட் ஓகே, இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த செட்டை எடுத்துக்கலாம், பாலே எடுத்துக்கலாம், பி எஃப்எம் 01. இது வந்து என்னென்னா set of all alpha in fm such that norm of alpha is less than or equal to 1. Norm of alpha is less than or equal to 1. இந்த செட்டும் டிஃப்ரெண்ட், ஏன்னா இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 2 norm, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா norm, வித் ரெஸ்பெக்ட் டு கிவன் எனி அதர் norm. இப்போ என்ன சொல்ல முடியும்னா, இது காம்பேக்ட்னா இதுவும் காம்பேக்டாக வரப்போகுது. என்ன ரீசன்னா, இந்த நாமும் 2 நாமும் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ஈக்குவலண்ட் நாம்ஸ். நமக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு நாமில் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, அல்லது அது க்ளோஸ்டாக இருக்குது, அல்லது பவுண்டடாக இருக்குது, அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா இன்னொரு நாம்லேயும் வந்து நம்ம அதே மாதிரியான விஷயத்தை கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து எஃப்எம்ல மட்டும் இல்லை, எனி ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸில் இந்த ஃபேக்டர்லாம் வந்து ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ்னு பேசும்போது எஃப்எம்ல வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் ஆர் காம்பேக்ட்னு நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ இங்கே வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்லையும் வந்து அந்த விஷயம் ட்ரூன்னு பார்த்தோம். ஏன்னா ஃபைனைட் டைமென்ஷனலில் 2 நாம வச்சுட்டு நம்ம அதே மாதிரியான இந்த ஆர்கியூமெண்ட் தான், 2 நாம வச்சுட்டு வித் ரெஸ்பெக்ட் டு 2 நாம் அதில் உள்ள யூனிட் பால் காம்பேக்ட், அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு எனி அதர் நாமும் வந்து the corresponding unit ball வந்து காம்பேக்டாக வரப்போகுது. ஓகே, ஸோ இன் பர்டிகுலர் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் ஆர் காம்பேக்ட். ஆனால் அதையே நம்ம வந்து ஒரு ஈக்குவலண்ட் க்ரைட்டீரியான வந்து கொடுக்க முடியும். அதாவது ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸில் யூனிட் பால் அது வந்து காம்பேக்டாக இருந்ததுன்னா அது வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக தான் வந்து இருக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம என்ன இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, if x is finite dimensional normed linear space, then x with norm னு வச்சுக்கலாம், b of 0,1, right, bx of 0,1, இது வந்து என்னன்னா set of all x in x such that norm of x is less than or equal to 1 is compact. எப்போனா இது ஃபைனைட் டைமென்ஷனல், ஆனால் இதோடைய கான்வர்ஸுமே வந்து ட்ரூ தான், ரைட். அதாவது ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸில் அந்த யூனிட் பாலை பார்க்குறீங்க, அது காம்பேக்டாக இருந்ததுன்னா அது வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு லெம்மாவை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து ரீஸ் லெம்மா. ஸோ அது ஸோ லெட் எக்ஸுங்கிறது வந்து ஏதோ ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம், நாம் லீனியர் ஸ்பேஸ், அண்ட் ஒய் பி a closed subspace of x. Then for any r in 0,1 நம்மால் வந்து xrன்னு வந்து ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் xr வந்து நாட் அ எலமெண்ட் ஆஃப் y such that distance between xr and y இது வந்து less than or இது வந்து r விட greater than இருக்கும், such that r is less than distance between xr and y and less than or equal to 1, where the definition என்ன, distance between x, y ங்கிற definition என்ன, இது வந்து infimum of
norm of x minus y where y belongs to y and x is any element of right. இதுதான் வந்து distance between a point and a set அதோடைய டெஃபினிஷனை வந்து இங்கே கீழே கடைசி எழுதியிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம இங்கே எதை சொல்ல வரோன்னா, ஸோ நான் லாஸ்ட் லெக்சரில் வந்து ஒரு ஃபேக்டை வந்து சொன்னேன். என்னென்னா, க்ளோஸ்டு யூனிட் பால் இஸ் காம்பேக்ட், எக்ஸ் இஸ் அ நாம் லீனியர் ஸ்பேஸ், க்ளோஸ்டு யூனிட் பால் இஸ் காம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் ஆர் காம்பேக்ட். அதை வந்து நம்ம ஈக்குவலன்னு சொன்னோம் ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸில். இது வந்து ட்ரூ. இப்போது அந்த ஃபேக்டை வந்து நம்ம வந்து ஒரு டோட்டலி பவுண்டட் அந்த கான்செப்டோடைய ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்மக்கிட்ட ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் இருந்ததுன்னா எவ்வளவு ஃபார்தஸ்ட்டாக, அதாவது எவ்வளவு தூரமாக நம்மளால் வந்து எக்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதாவது தூரங்கும்போது n டெண்டிங் டு ஃபார் கிவன் எனி நேச்சுரல் நம்பர் நம்மளால் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது வந்து நம்ம மோட்டிவேஷன் இல்லை. நம்மளுடைய மோட்டிவேஷன் என்னென்னா, க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸுக்கு நம்ம வந்து அந்த கான்செப்டை ரிலேட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து யூனிட் பாலையே வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம். எப்படி ரிலேட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஆர் வந்து எவ்வளவு க்ளோஸ் நம்பர் 1க்கு எவ்வளவு க்ளோஸாக இருந்தாலும் நம்மளால் வந்து எக்ஸில் எக்ஸ்ஆர்னு ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும் சச் தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் அண்ட் எக்ஸ்ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆராக இருக்குது. அதே நேரத்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, அதாவது நம்மளால் வந்து ஒய்யிலேருந்து 1க்கு க்ளோஸராக வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து இதோடைய இது ஏன் வந்து நம்பர் 1ஓட வந்து ரிலேட் பண்ணியிருக்கோன்னா, எகெயின் B01 இஸ் காம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் ஆர் காம்பேக்ட் இன் அ நாம் லீனியர் ஸ்பேஸ். ஸோ அதனால் வந்து இங்கே B01க்காக நம்ம வந்து 0,1ங்கிற செட்டை எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து எகெயின் இன்ஃபிமம் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸை வந்து சொல்லணும். ஸோ எக்ஸிஸ்டன்ஸை சொல்கிறதுக்கு ஏற்கனவே அந்த ஐடியா எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து நான் க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் பி எ ப்ராப்பர் க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது ப்ராப்பர்னஸ் இல்லைன்னா வந்து நம்மளால் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து ப்ராப்பர் க்ளோஸ் சப்ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்பருங்கிறதுனால ஸோ ப்ரூஃப், so let x belongs to x such that x is not in y. இந்த மாதிரி நம்மளால் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா y is a proper closed subspace of x. இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, then distance between x, y, right, இது வந்து greater than 0 இருக்க போகுது. ஏன்னா y is a closed subspace. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு சொன்னீங்கன்னா உங்களால் ஒய்யில் வந்து ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் such that converges to x. அப்போ அது வந்து, ஆனால் இங்கே வந்து எக்ஸ் வந்து நாட் இன் ஒய்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ அது ஒய் இஸ் க்ளோஸ்டுங்கிறதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். ஸோ அதனால் இந்த நம்பர் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ திஸ் ஃபர்தர் இம்ப்ளை, இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ், ஒய் இஸ் லெஸ் தேன் 1/r into distance between x, y. என்ன ரீசன்னா, as r is strictly between 0 and 1. ஏன்னா r வந்து 0, 1ல் இருக்குது, 1/r வந்து greater than 1. ஸோ இந்த நம்பரை 1/r மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி வரப்போகுது. இப்போ ஏன் இதை பண்ணோன்னா, இன்ஃபிமம் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டிஸ்டன்ஸுங்கிறது வந்து infimum of norm of x minus y. So அதை யூஸ் பண்ணோன்னா, this imply there exists some y naught in y such that distance between x, y is less than or equal to norm of x minus y naught is less than 1/r into distance between x, y. Okay. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் த்ரூ. இப்போ நமக்கு வந்து ஒரு வெக்டர் கிடச்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் ஜீரோங்கிற ஒரு வெக்டர் எக்ஸில் கிடச்சிருக்கு. ஏன்னா எக்ஸ் வந்து ஒயில் இல்லை, அதனால் எக்ஸ் மைனஸ் ஒய் ஜீரோவும் வந்து ஒயில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் அன் எலமெண்ட் இன் எக்ஸ். ஓகே, ஃபார் ஷூர் எலமெண்ட் இன் எக்ஸ். ஆனால் இது வந்து நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஒய். ஓகே,
இப்போ நம்ம வந்து யூனிட் ஸ்பியரில் வந்து ஓகே, ஸோ இங்கே வந்து நான் இதை வந்து எப்படி மாற்றணும்னா XR belongs to X, not an element of Y. அதே நேரத்தில் நார்ம் ஆஃப் XRும் வந்து 1ஆக இருக்குது, ரைட்? நார்ம் ஆஃப் XR வந்து 1ஆக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கணும். அதாவது இந்த வெக்டர் எல்லாமே வந்து யூனிட் ஸ்பியரில் இருக்குது. அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் XR அண்ட் Y அது வந்து க்ளோஸ் டு 1ஆக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு நான் ஜீரோ வெக்டர் இருக்குது, அதுலேருந்து யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்வியஸ் ட்ரிக் என்ன? ஸோ லெட் XR ஈக்குவல் டு X minus Y0 divided by norm of X minus Y0. Then XR belongs to X, XR not an element of Y, ஏன்னா வந்து X is not an element of Y. அதே நேரத்தில் and norm of XR equal to 1. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் XR அண்ட் Y greater than Rன்னு மட்டும் சொன்னால் போதும். இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் XR, Y இது வந்து என்னென்னா this is distance between X minus Y0 divided by X minus Y0, Y, right? ஆனால் நீங்கள் டிஸ்டன்ஸோடைய டெஃபனிஷன் அதே நேரத்தில் ஒய்ங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ், இந்த ஃபேக்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா இது என்ன ஆக போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேலர் வந்து நம்மளால் வெளியே எடுக்க முடியும். திஸ் இஸ் இங்கே வந்து ஒய்ங்கிற ஒய் சப்ஸ்பேஸுங்கிறத யூஸ் பண்ணோன்னா இது ட்ரூ. திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் மைனஸ் Y0 ஒய், ஏன்னா ஒய் ஒரு சப்ஸ்பேஸ். மறுபடியும் Y0 இஸ் அ எலமெண்ட் இன் ஒய். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆக போகுதுன்னா நார்ம் ஆஃப் X minus Y0 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் X, Y, ரைட்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் X, Y. ஆனால் இந்த குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி பாருங்கள், நார்ம் ஆஃப் X minus Y0 is less than 1 by R into distance between X, Y. இப்போ வந்து இந்த ஆரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், நார்ம் ஆஃப் X minus Y0 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர்னு வந்துடும். அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் XR, Y இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் XR. ஏன்னா வந்து ஒய் வந்து சப்ஸ்பேஸ், அப்போ ஜீரோங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ டிஸ்டன்ஸோடைய டெஃபினேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் XR, Y இஸ் less than or equal to norm of XR, that is 1, right? That is 1 equal to this. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், ரைட்? அதாவது சப்ஸ்பேஸ் இருந்ததுன்னா, ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்மளால் வந்து யூனிட் ஸ்பியரில் ஒரு வெக்டர் கண்டுபிடிக்க முடியும் such that distance between அந்த வெக்டர் XR அண்ட் Y இது வந்து க்ளோஸ் டு 1 அந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதோட நான் இன்றைக்கி கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நாளை கிளாஸில் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் நார்ம் லீனியர் ஸ்பேஸ் வந்து யூனிட் பால் இஸ் காம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் X இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல், அந்த ரிசல்ட்டை நாளைக்கு ப்ரூவ் பண்ணலாம். நன்றி.